ಶ್ಯಾಮಾನಂದ 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 ದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ 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 ದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುನಾಥ ಲಲಿತಾನಂದ 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 ಸದ್ಗುರುನಾಥ ಭೂಮಾಂಬಾನುತ ಲಲಿತಾನಂದ ಭೂಮಾಂಬಾ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದ ಶ್ಯಾಮಾನಂದ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದ ಶ್ಯಾಮಾಂಬಾ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದ ಸದ್ಗುರುನಾಥ ಲಲಿತಾನಂದ ಶ್ಯಾಮಾನಂದ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದ सद्गुरु श्यामानंद भगवान की जय, सद्गुरु ललितानंदनाथ महाराज की जय, भूमांबा माता की जय. पुण्यानिमान परम भागवतान् स्मरामि एन्கின்ற ரீதியிலே குருமண்டல பிராத்தஸ்மரண ஸ்லோகம் பாகம் 2 யதாமதி யதாசக்தி உயர்ந்ததான குரு பரம்பரையின் பெருமையை நம் வாக்கினால் எச்சில்படுத்த இயலாத யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சஹா என்றபடி உயர்நிலையிலே சஞ்சரிக்கும் அந்த குருத்வந்தங்களின் ஸ்மரித்து நாம் வாழ்வோமாக, குரு பக்தர்களாக வாழ்வோமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். யஸ்யாந்தர் நாஹி மத்தியம் நஹி கரச்சரணம் நாமகோத்திரஞ்ச சூத்திரம் நோ ஜாதிஹி நைவ வர்ணோ ந பும்சோ நச்சஸ்திரீ நாகாரம் நோவிகாரம் நஹி ஜனி மரணம் நாஸ்தி புண்ணியஞ்ச பாபம் நோ தத்துவம் தத்துவமேகம் சஹஜம் சமரசம் சத்குரும் தம் நமாமி என்ற ஸ்லோகத்திலே குரு என்பவர் தத்துவ ரூபமானவர், அவரே தத்துவ வடிவமானவர், அவரே ஒரு தத்துவம், ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ அன்றி அவர் தத்துவ ரூபமாக இருக்கின்றார் என்று தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. ஸ்காந்த புராணம் குருநாதர் விஷயத்திலே கூறுகையிலே குரௌ துஷ்டே சதுஷ்டா ஸ்யு தேவா சர்வே சவாசவாஹ குரௌருஷ்டே ச ருஷ்டா ஸ்யு தேவா சர்வே சவாசவாஹ. குருநாதர் ஒரு சீடரிடம் சந்தோஷப்பட்டு விட்டால் சகல தேவதைகள் ஸ்வரூபமாக விளங்க, சகல தேவதா ஸ்வரூபினம் ஸ்மரே சிரசி அம்சகம் என்று நாம் கூறுவது போல் சகல தேவதா ஸ்வரூபனாக இருக்கின்ற குருநாதர் விஷயத்திலே அவர் ஒரு சீடன் இட்டவழக்காக இருப்பானாயில் அவனுக்கு அனைத்தையும் போதித்து அவனை பிராக்யனாக மாற்றுவான். அவன் சந்தோஷப்பட்டு விட்டால் சகல தேவதைகளும் பிரசன்னமாகிவிடும் அந்த சீடன் விஷயத்திலே. குரௌருஷ்டே ச ருஷ்டா ஸ்யு தேவா சர்வே சவாசவாஹ. இந்திரன் முதலாதி தேவர்கள் எல்லாம் குருநாதன் ஒரு சீடன் விஷயத்திலே கோபம் ஏற்பட்டு கோபித்து கொண்டு விட்டால் அவர்களும் கோபமடைவார்கள் என்று ஸ்காந்த புராணம் கூறுகின்றது. எனவே ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி முதலான 3 அவஸ்தைகளிலும் குருவை சந்தோஷப்படுத்தி குரு நம்பால் கோபப்படாது இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டியது சீடனின் தலையாய கடமை ஆகின்றது. பரமசிவனார் பார்வதிக்கு உபதேசித்த வண்ணம் இருக்கும் பொழுது மகாவாக்கியார்த்த கூடமான ரகசியங்களை எல்லாம் போதிக்கும் சமயத்திலே குரு விஷயத்திலே கூறுகின்றார், ஒரு கால் நான் கோபித்து கொண்டால் கூட அதற்கு விடிமோச்சனம் உண்டு. பிரம்மாவின் விஷயத்திலும் அதுதான், விஷ்ணுவின் விஷயத்திலும் அதுதான். ஆனால் ஸ்வகுரு கோபித்து கொண்டு விட்டால் குருவானவன் உயர்நிலையிலே ஞானப்பிராச்சுரியனாக உலகினால் ஆவது தனக்கொன்றுமில்லை என்ற நிலையிலே உலவும் சித்த புருஷனாக இருக்கையிலே அவன் பிரார்த்தவசாத்து சீடன் குரு விஷயத்திலே அவசாரப்பட்டு விட்டால் அவருக்கு கோபம் ஏற்பட்டுவிடும். அவ்வாறு கோபம் ஏற்பட்டால் பிரம்மனோ பரமசிவனோ மகாவிஷ்ணுவோ இந்த வியக்தியை காப்பாற்றுவது என்பது இயலாத காரியமாக ஆகிவிடுகின்றது. அதுபோல் பிரசித்தமான ஒரு ஸ்லோகம், லலாட்ட லிகிதம் ரேகா பரிமஷ்டம் ந சக்யதே ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணைரபி சுரைரபி. நமக்கு தலையிலே பிரம்மன் எழுதிவிட்ட பிரம்மனுடைய லிபியானதை மாற்றுவதற்கு ஹரிஹரன் சாட்சாத் அதை எழுதிய பிரம்மனாலேயும் அது இயலாத காரியமாக ஆகின்றது. குரவ் அப்பி என்பது குப்தமாக கூறப்படுகின்றது. ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவஹா குஹ்யம் அப்பியத என்று பாகவதம் கோஷிக்கின்றது. தன் விஷயத்திலே குருநாதர் சந்தோஷப்பட்டு விட்டால் தன்னுடைய ரகசியமான அனைத்தையும் உனக்கு போதித்து விடுகின்றார். இதே கோபமடைந்து விட்டால் கேட்கவே வேண்டாம்.
தலையெழுத்தையும் மாற்றி அவனின் விதியையும் மாற்றவல்ல குருவே நமக்கு ஆச்சாரியன் ஆகின்றான். பொதுவாக விதியை மாற்ற மாற்றார்கள். ஆனால் விதியினால் ஏற்படுகின்ற சிரமத்தை தாங்கும் சக்தியை, சீடனுக்கு அந்த வலிமையை, அந்த சக்தியை பெருக்குகின்றார். குரு ந பிராப்யதே யத்தத் நான்யத்ராபி லப்யதே குரு பிரசாதாத் சர்வம் து நாப்னோத்யேவ ந சம்சயः. குருவின் வாயிலாக அடையும் ஞானம் அதற்கு ஈடு இணை இல்லை. அந்த ஞானம் பரவலாக மந்திர தந்திர சாஸ்திரங்களிலே எவ்வாறு கடலிலே பல்வேறு ரத்னங்கள் இருக்கின்றதோ அதுபோல் குப்தமாக எங்கும் மறைந்திருக்கின்றது. அதை ஒருவன் அறிந்து கொண்டு படித்து தெளிந்து விட்டால் அதனால் அவனுக்கு ஞானம் ஏற்படுமா என்றால் அல்ல. புஸ்தகத்திலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஞானத்தை தராது. குருவினுடைய திருவாயினின்றும் வெளிப்படுகின்ற அந்த வாக்கியங்களே மகா ஞான பிராச்சுரியத்துவம் நிரம்பிய ஐஸ்வர்யாச்சி வச்சனை என்றபடி ஐஸ்வர்யத்தை நல்கக்கூடிய, ஞானம் என்கின்ற ஐஸ்வர்யத்தை நல்கக்கூடிய உயர் எழுத்துக்களாகும். அனுபவத்தால் ஏற்படுவது, வாயிலிருந்து வராது, ஹிருதயத்திலிருந்து சகிருதயமாக வெளிப்படும் சில சொற்களே உனக்கு ஞானபோதத்தை தந்துவிடும். குரு பிரசாதத்தினாலே இந்த ஜீவனானேன் சம்சயமற்ற நிலையை அடைகின்றான். உயர்ஞான நிலையை அவன் பெறுகின்றான். இவ்வனைத்திற்கும் குருநாதன் இவனிடத்திலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பல்வேறு மாற்றங்கள். பொதுவாக கலியிலே சீடர்களுடைய வித்தம், பணத்திற்கு ஆசைப்படுவார்கள் குரு என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் உண்மையான குருவானவன் சீடனுடைய சித்தத்தை ஆகர்ஷிப்பதில்தான் ஈடுபட்டிருப்பான் என்று மகான்களின் தேர்வு. அப்பேற்பட்ட உயர் ஞானத்தை நமக்கு நல்குவதற்காக வந்து சேர்ந்த குரு துவந்தங்களை நாம் இந்த குரு மண்டல பிராதஸ்மரண ஸ்தோத்திரத்திலே அனுபவித்து வருகின்றோம். அவர்களின் உயர்ந்த ஞானம், நமக்கு தெரியாத அனைத்தும் அவர்களுக்கு தெரியும். நாம் கற்றது அல்ல, எல்லாம் ஒரு கைப்பிடி மண்ணளவுதான். அவர்களோ ஞான சமுத்திரம், அவர்களோ கிருபா சமுத்திரம். எட்ட இயலாத அப்பிரமேயமான அபௌருஷேயமான ஸ்திதியிலே இருந்து கொண்டு உயர்ஞான பிராச்சுரியராக உலவி உலகில் பல்வேறு கோடி ஜீவன்களை உத்தாரணம் செய்த வண்ணம் இருக்கின்றது தான் குருமண்டலத்துக்கே அழகு. ஏதோ ஷியாமானந்தருடைய அந்தேவாசியாக அடையப்பெற்ற லலிதானந்தநாதரின் கடாட்ச பலத்தினால் நாம் அனைத்தையும் கற்றோம் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் நம் போன்ற எண்ணற்ற ஜீவன்களை எங்கு, எந்த ரூபத்திலே, எந்த தேசத்திலே, எந்த நேரத்திலே எங்கும் வியாபித்து ஸ்தூலமாக இருந்து கொண்டு அனைத்தையும் அனைவருக்கும் போதித்து உயர்ஞான ராஜபாட்டையிலே நம்மை அழைத்து செல்வதையே நோக்காக கொண்டு உலவி வரும் அந்த குரு துவந்தங்களை ஸ்மரித்து மேலும் இதை அனுபவிப்போம். சத்குரு சரணாரவிந்த கீ ஜெய். பிராதர் நமாமி மனசா மம கௌலநாதம் ஷியாமமாத்ருஷ்ருதவாமபாகம் சுபங்கம் கௌலப்ரபும் பரமதேவசுரூபிணம் யோ நாராயண பிரியமணாமயமாதிரூபம் அதிரூபம் பிராதர்நமாமி மனசா மம கௌலநாதம். என்னுடைய கௌல மார்க்கத்திற்கு நாதராக விளங்குகின்ற அடியனுடைய பரமேஷ்டி குருவை இங்கு ஸ்மரிக்கின்றேன், பரமகுருவை ஸ்மரிக்கின்றேன். இவர் ஷியாமாம்பா சமேத ஷியாமானந்தநாதர் என்று நாமகரணம். பிரதன்னமாமி மனசா, அடியன் மனத்தினாலே, மம கௌலநாதம் என்னுடைய பரமேஷ்டி குருவை ஷியாமமாத்ரு ஸ்ருதவாமபாகம் சுபாகம் ஷியாமாம்பா சமேதராக தன்னுடைய வாமபாகத்திலே அனவரதம் இருத்தி பூஜாதிகளை செய்து அவ்வாறு வாமபாகத்திலே இருத்தியதினாலே சுபங்கமாக இருப்பவர். இவ்வாறு இருக்கலாம் என்றால் அந்த குரு யார் என்று சற்று ஆலோசனை செய்தால் இவ்வனைத்தும் நமக்கு புரியும். பிராச்சீனமா ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா அஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. அவர்தான் சர்வஸ்வரூபர், சர்வதேவதா ரூபினம். அதனால்தான் குரும் வந்தே மாத்ருரூபம், மாத்ருஸ்வரூபமாக இருக்கின்ற குருவை நமஸ்கரிக்கின்றேன். குரும் வந்தே பித்ருரூபம், என்னுடைய தந்தையா வந்தவரை ஸ்மரிக்கின்றேன். குரும் வந்தே கருணாமயம், தாய் தந்தை இல்லாவிடில்
இந்த சத்பதத்திலே, இந்த சன்மார்க்கத்திலே நாம் வந்திருக்க இயலாது. அதனால் அவர் இருவரை வணங்கிவிட்டு குரும் வந்தே கருணாமயம், கருணையின் உருவான அந்த ஷியாமானந்தநாதரை நமஸ்கரிக்கின்றேன். குரும் வந்தே சுஞானமயம், அவரோ ஞானத்தின் பெருங்கடல், மகாநிதி, வைத்தமாநிதி. குரும் வந்தே சித்திப்பதம், அவர் தன்னை அண்டியவர்களுக்கு சித்தி அனைத்தையும் தருவார். குரும் வந்தே புத்திப்பிரதம், அவர்தான் நமக்கு புத்தி சக்தியை தருகின்றார். குரும் வந்தே விமலமதிம், பழுக்கில்லாத ஈடு இணையற்ற உயர்ந்த ஞான பிராச்சுரியத்தாலே கற்றது அனைத்தும் கசடரக் கற்று, விமலமதிம், லவலேசமும் சம்சயம் இல்லாத நிச்சயமான தீர்மானமான உயர்ந்த ஞான நிதியாக விளங்குபவர், சன்மதியை தரக்கூடியவர். குரும் வந்தே அபலகிருதி, அவ்வாறு அனைத்தையும் செய்து நமக்கு கருணை வருஷித்த அந்த குருநாதரை இங்கு ஸ்மரிக்கின்றோம். அந்த குருநாதர் தான் நமக்கு அனைத்தையும் தருபவர், அனைத்தையும் தந்தவர், தந்து கொண்டிருப்பவர் என்பதிலே சம்சயம் யாதும் இல்லை. பிராதர்நமாமி மனசா மம கௌலநாதம், என்னுடைய கௌல மார்க்கத்திலே பரமகுருவாக இருந்து கொண்டு ஷியாமாம்பாவின் வாமபாகத்திலே இருத்தி அந்த சுபாங்கனான அந்த குருநாதர் கௌலப்பிரபம், கௌல மார்க்கத்திலே விளங்குகின்ற சக்த திலகங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து பரமதேவ சுரூபினம் யோ, பரமேஷ்டி குருவாக, பரமகுருவாக எவர் இருக்கின்றாரோ அந்த உயர்ந்த சுரூபத்திலே இருப்பவர் எவரோ, நாராயண பிரியமணாமயமாதிரூபம், அந்த பரதேவதையான அம்பாளின் சோதரன் நாராயணுடைய பிரியத்துக்கு பாத்திரமானவர், சகல சித்திகளின் நிதி. இன்று ஒரு நாள் இங்கு இருப்பார், அடுத்த கணம் ஹிமாலயத்தில் ஏதோ ஒரு மூலையிலே சஞ்சரிப்பார். அங்கும் இருப்பார், இங்கும் இருப்பார், எங்கும் இருப்பார். பெரிய மிராசுதார், நிறைய நிலப்புலன்கள். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கும்பகோணம் மக வைபவத்தை விசேஷமாக சதுர்வேத பாராயணாதிகளை நடத்தி அவர் விட்டு கோட்டை அடுப்பு அணைந்ததே இல்லை. அவ்வாறு அன்னதானம் செய்தவர். அந்த 12 வருஷங்களிலே சேர்த்து வைத்த அனைத்தையும் தங்க நாணயமாகவே வந்த ரித்துக்களுக்கு தந்து அவர்கள் அனைவரும் தேவதாஸ்வரூபமாகவே பாவித்து அவர்களுக்கு சகல விதமான திருப்தியும் ஏற்படுமாறு செய்து வீட்டிலே அடுத்த வேளைக்கு ஒரு நெல்மணி கூட இல்லை என்ற நிலையை உண்டாக்கிவிட்டு அவர் பரிவிராஜராக கிளம்பி விடுவார். அனைத்தையும் ஷியாமாம்பா தான் பார்த்து கொள்வார் என்பது நம் குருநாதருடைய திருவாயிலிருந்து வந்த அமுதமொழி. கௌலப்பிரபம் பரமதேவ சுரூபினம் யஹா, பரமகுருவான எவர் விளங்குகின்றாரோ அந்த குள்ளச்சாமியாக, நம் அனைவரையும் கவர்ந்த கள்ளச்சாமியாக, உயர்ந்த ஜோதிஸ்வரூபமாக, தேஜஸின் ஓர் அப்பழுக்கில்லாத அபரஞ்சி தங்கத்தை வார்த்த ஒரு உருவம், அகத்தியர் போர்க்குள்ள உருவம், மகத்தான சித்த புருஷர். காவேரி தீரத்திலே அவருக்கும் மகாமக்கரையிலே வீடு. இந்த பக்கம் நம் குருநாதர் வசித்து வந்தார். அவரை ஆட்கொண்ட அந்த பரமகுருவை நாம் ஸ்மரிப்பதிலே சந்தோஷப்படுகின்றோம். அவர் யார் என்றால் அவர்தான் பிரம்மானந்தம் பரமதுகதம் கேவலம் ஞானமூர்த்தியம் என்று கோஷிக்கின்ற அழியோலே பிரம்மானந்த ஸ்வரூபியாக இருந்தார். பரிவிராஜக வரேண்யராக இருந்தார். துவந்த்வாதீதம், தன்னற்று மற்றொன்று இல்லை என்று தன்னில் தான் ரமித்தவர். ககன சதிருஷம், ஆகாயத்தை போல் பறந்து விரிந்திருக்கின்ற ஆகாயத்தை போல் இயங்கும் நிலவி இருப்பவர். தத்துவமஸ்யாதி லட்சம், தத்துவமஸ்யாதி அஷ்டமகா வாக்கியங்களின் லட்சஸ்வரூபமாக இருப்பவர், லட்சியத்தை அடைந்தவர். ஏகம் நித்தியம் சயேவ புருஷா ந அபராஹா என்றபடி போல் அவர் ஒரே நித்தியமான சாஸ்வதமானவர். விமலமச்சலம், கல்மஷம் யாதுமற்றவர். அபரஞ்சி தங்கம் என்று கூறிவிட்டேன் அல்லவா. சர்வதீ சாட்சிபூதம், திக்கெங்கும் நடக்கும் அனைத்து காரியங்களுக்கும், சுபாசுப காரியங்களுக்கும் அவரே சாட்சிபூதனாயிருக்கின்றார். பாவாதீதம், நம் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். சன்மதியை தந்தாலும் குருவின் வைசிஷ்யத்தை கூறுவது என்பது மிகவும் கடினமான விஷயம். பாவாதீதம் திரிகுணரஹிதம், குணங்கள் அற்ற உயர்நிலையே இருப்பார். சத்குரும் தம் நமாமி, அப்பேற்பட்ட குருவை நான் நமஸ்கரிக்கின்றேன். அந்த ஷியாமானந்தநாதரின் தத்பதாங்கித குருவரியராக நம்முடைய பூர்வ புண்ணியவசாத்து நமக்கு கிடைத்தவர். லாலித லலிதா பதாப்ஜே லுடந்தம் லுப்த பாவுகம்
அலப்யம் லலிதானந்தம் ஷமானந்த பிரியம் பஜே லலித லலிதா பதாப்ஜேலுடந்தம். லலிதையின் திருவடி தாமரையிலேயே மொய்க்கின்ற ஒன்றாக இருந்தவர். லுப்தபாவுகம் தன்னைத்தான் அந்த திருவடி தாமரையிலே இழந்தவர். அலப்யம் எளிதில் அடைய தகுந்தவர் அல்ல. கருணாவசாத்து பூர்வ புண்ணியவசாத்து நமக்கு ஒரு பூமாம்பா வாய்த்தாள். அதனால் நாம் அவருடைய கிருபா பாத்திரத்துக்கு கட்டாட்சத்திற்கு பாத்திரமானோம் என்பதுதான் உண்மை, சத்தியம். நமக்கு பூஜ்யம் எவ்வளவு எழுதினாலும் அதற்கு மதிப்பில்லை. அதன் முன்னே எழுதுகின்ற இலக்கத்தை பொறுத்து தான் அதனுடைய பெருமை அமையும். 6 0 போட்டு என்ன பெயர், முன்னாடியே ஒரு 1 6 இருந்தால்தானே அதற்கு பெயர். அதுபோல் குருவருள் என்கின்ற ஒரு கங்கை, அந்த கங்கை இருக்கின்ற சொம்பு போன்றவர்கள் நாம். இந்த கங்கை உள்ளே இருக்கின்ற அந்த ஞான கங்கை வற்றிவிட்டால் அல்லது அதை நாம் செலவைத்து விட்டால் இது வெறும் பாத்திரம். அது பூஜைக்கும் உபயோகப்படுவதும் மற்றதுக்கும் உபயோகப்படும் என்பதுதான் சத்தியம். அப்பேற்பட்ட குருநாதர் லலிதானந்தநாதர். சாமத்திற்கு வியாக்கியானம் எழுதின ஒரே மகாத்மா பூ உலகிலே அவர்தான். 5 ரூபாய் தனது சம்பளமாக ஏற்றுக்கொண்டு காமகோட்டியிலே பகுகாலம் மகாபரிவாளின் வாக்குக்கு இணங்கி பல்வேறு உயர் தத்துவங்களை எல்லாம் சுலபமாக பசுமரத்து ஆணி போல் நம் இதயத்திலே பதிக்குமாறு எழுதிய மகனீயர், பகுபாஷா விதுத்தமர். பல்வேறு மந்திர தந்திர யந்திர சாஸ்திரங்களை கரைகளை கண்டவர். யாதொரு ஸ்ரீவித்யா சம்பந்தமான சம்சயம் ஏற்பட்டாலும் காஞ்சி மகாசுவாமிகள் இவரை கூப்பிட்டு கேட்பார் என்பதும் லவலேஷம் நிசம்சயத்தோடு அடுத்த கடம் பிரமாணத்தோடு பதிலிருக்கும் சாமர்த்தியம் பெற்றவராக இருந்தார். ஷாம பிரபோஷ சததம் வசிதம் மகந்தம். ஷாமானந்தநாதருடைய திருவடி சாயையாகவே வசித்தம் இருந்தவர். மகந்தம் உயர்ந்த ஞான பிராச்சுரியர். பூமானுதம் மம குரும் ஹசிதானனம் யா ஸ்மிதானனம் யஹ ஹசிதானனம் யஹ. பூமாம்பா சமேதராக, பூமாம்பா தொடும் திருவடி கமலங்கள் உடையவராக, மம குரும் என்னுடைய குருநாதர், ஹசிதானனம் யஹா சதா மென்சிரிப்புடைய உயர்ந்த திருமுக கமலத்தை உடையவர். ஆனால் எப்பொழுதும் கண்கள் மேன்னோக்கி சொருகிய ஒரு தீக்ஷணமான ஒரு உயர்ஞான நிலையிலே உழன்றவர். கௌலாஸ்ருதாமயஹரம். கௌலர்கள் சக்த திலகங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆமயஹரம் துக்கம் அனைத்தும், வியாதி அனைத்தையும், சம்சயம் அனைத்தையும், சோகம் அனைத்தையும் போக்குபவர். மகதாஸ்ருதம் தம். மகான்கள் அனைவரும் அண்டிய தாமரையிலே இருக்கின்ற தேனி குடிக்க வந்த உயர்ந்த வண்டுகள் போல் எண்ணற்ற கௌல திலகங்கள் அனைவரும் இவரை அண்டி இவரிடம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்களும் உஜ்வல நீலமணியாக ஜொலித்தார்கள் என்றால் நம் குருநாதரின் பெருமையை என்னென்று சொல்வது. சர்வேப்சிதம் ஸ்வஜன கௌலவரம் மகேஷம். சர்வேப்சிதம் அனைத்து விதமான ஜீவராசிகளும் சுலபமாக வந்து பழகி அவருடைய அன்புக்கு பாத்திரமாகி ஸ்வஜன கௌலவரம் மகாந்தம் மகேஷம். ஸ்வஜனங்களாகிய தன்னை அண்டிய எண்ணற்ற குடும்பங்களுக்கு கோலவரம் தான் ஒரு சுலபமாக, அதே சமயத்திலே யோகியருக்கும் துர்லபமாக விளங்கக்கூடிய உயர்நிலையிலே இருக்கின்ற மகனீயரான லலிதானந்தநாதரை இங்கு ஸ்மரிக்கின்றோம் இந்த ஸ்துதியின் வாயிலாக. லலிதானந்தநாதர், பூமாம்பா இவர்கள் செய்த தொண்டு அனைத்தும் அவருடைய வரலாறாக நாம் தனியாக புத்தகமாகவே வெளியிட்டுள்ளோம். சத்குரு லலிதானந்தநாத சரித்திரம் சச்சரித்திரமாகவே அதை வெளியிட்டுள்ளோம். ஆக பூமாம்பா சமேத லலிதானந்தநாதர் நமக்கு குருவாகவும், ஷாமாம்பா சமேத ஷாமானந்தநாதர் பரமகுருவாகவும், பராம்பா சமேத பரானந்தநாதர் பரமிஷ்டி குருவாகவும், பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதர் பராபர குருவாகவும், ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதர் சித்த குருவாகவும் விளங்கிய உயர் குரு பரம்பரை. ஸ்ரீ வித்யானந்தநாதர் வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதரின் தத்வதாஸ்ருதரான பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதரும், தத்வதாஸ்ருதரான பராம்பா சமேத பரானந்தநாதரும், பரானந்தரின் திருவடி கமலத்தை ஆசிரியமாக கொண்டு அவருடைய அந்தேவாசியாக இருந்த ஷியாமாம்பா சமேத ஷியாமானந்தநாதர், அவருடைய திருவடி கமலத்தை ஆசிரியித்த
அவருக்கு அந்தேவாசியாக இருந்த பூமாம்பா சமேத லலிதானந்தநாதர் ஆகிய இந்த உயர்ந்த குரு பஞ்சகம் நமக்கு என்றும் வழிகாட்டும். நம் வாழ்விலே இவர்கள் எவரென்னை அண்டி மந்திரோபதேசம் பெற்றார்களோ அவர்களெல்லாம் மந்திரோபதேசம் பெற்ற நாளிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் நிலை மாறிற்று. அதை நாம் கண்டு அனுபவிக்கின்றோம் என்று லலிதானந்தநாதர் சொல்லியிருக்கின்றார். குருரேகோ ஜகத் சர்வா பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம் குரு பரதரம் நாஸ்தி தஸ்மாத் சம்பூஜையேத் குரும்னு ஒரு வாக்கியம். குருதான் சகல ஜீவராசிகளிலும் வியாபித்திருக்கின்ற மகாவிஷ்ணு ஸ்வரூபர், பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபர். அவரே பரதரம், அவரை விட பரதரம் நாஸ்தி, அவரை விட உயர்ந்தவர் என்று எவரும் இல்லை. தஸ்மாத் சம்பூஜையேத் குரு, அதனால் அவரை நாம் வழிபட வேண்டும். யசதேவ பரோ பக்திர் யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹிருத்யா பிரகாசந்தே மகாத்மனஹா என்று ஒரு பழமொழி. எஸ்ய தேவே பராபக்தி, குருநாதர் காட்டிய அந்த பரா தேவியின் திருவடியிலே எவர் பராபக்தியை, உயர்ந்த பக்தியை வைத்துள்ளார்களோ, எவ்வாறு தேவியிடம் வைத்திருக்கின்றாலே அவ்வாறே குருவிடமும் சம்சயமில்லாத மகாவிஸ்வாசத்துடன் கூடியதான பக்தி இருக்குமாயின் அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு ப்ரூயுஹு சிஷ்யஸ்ய குரவஹா குஹ்யமப்யுத என்று பாகவதம் கோஷித்தது போல் தஸ்யாஸ்தே கதிதா ஹ்யத்ராஹ, பலவிதமான ரகசியமயமான விஷயங்கள் பிரகாசந்தே மகாத்மனஹா, மகான்கள் கூறுவார்கள் என்று குரு பரம்பரா வைபவத்தை 5 ஸ்லோகங்களாக இந்த குரு பூர்ணிமா பர்வா தினத்திலே சமர்ப்பிப்பதிலே பெருமை கொள்கின்றோம். சத்குரு லலிதானந்தநாத் மகாராஜ் கி ஜெய், ஷமாம்பா சமேத ஷியாமானந்த பகவான் கி ஜெய், பரம்பா சமேத பரானந்தநாथ महाराज की जय, पूर्णाम्बा समेत पूर्णानंद महाराज की जय, श्री विद्यांबा समेत सिद्ध गुरुनाथ महाराज की जय.